ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, நான் என்னோட லேண்டுக்கு போயிட்டு வரணும், அதாவது நான் விவசாயம் பண்ணக்கூடிய நிலத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு ஒரு டிராக்டர் கேட்டிருந்தா ஓகே, ஒரு மாட்டு வண்டி கேட்டிருந்தா ஓகே, ஒரு 2 வீலர் கேட்டிருந்தா ஓகே, இல்லை யார்ட்டாவது லிஃப்ட் கேட்டிருந்தா கூட ஓகே. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு ஹெலிகாப்டர் வேணும் பார்த்துக்கிட்டிங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துருக்காரு அங்கே அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்டர் ஆஃபீஸில். எந்த ஊரில் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோராப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊரில். ஆமாம், மங்கிலால் அப்படிங்கிற ஒரு விவசாயி என்ன பண்ணியிருக்காரு, பார்மர் மாவட்டத்தை சேர்ந்த ஜோராப்பூரில் இருக்கக்கூடிய மங்கிலால் அப்படிங்கிற ஒரு விவசாயி அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட கலெக்டர் டினா தாபி கிட்ட போயிட்டு, இந்தாங்க மனு பிடிங்க, என் லேண்டுக்கு போகணும், ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று அரேஞ்ச் பண்ண முடியுமா, எக்ஸ்கியூஸ் மீ இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். பட் ஆக்சுவலி அவர் கேட்டிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப நியாயமான விஷயம். என்னோட லேண்டு சார், அது இங்கே சென்டரில் வச்சுருக்கிறேன் இல்லையா, இப்போது என் லேண்டுக்கு போகிறதுக்கு ஒரு வழி இருக்கும். அந்த வழியை எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, ஆக்கிரமிச்சிட்டாரு. அந்த ஒரு வழியை ஆக்கிரமிச்சா பரவாயில்ல, சுற்று போட்ட மாதிரி என் லேண்டுக்கு சுற்றி இருக்கக்கூடிய நிலம் எல்லாத்தையும் வாங்கி அதில் விதையெல்லாம் விதைச்சி அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நடுவில் இருக்குதே என்னோடய லேண்டு, அதில் நான் விவசாயம் பண்ணி அதில் நான் பயிர் எடுக்க முடியாது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு தான் ஹெலிகாப்டர் கேட்டிருக்காரு. இந்த மாதிரி ரொம்ப அறிவாக லேண்டு வாங்கி போட்ட அவர் யார் தெரியுமா, படிச்சிருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர். நடுவில் ஒரு லேண்ட் இருக்குது, அந்த லேண்டை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஸ்பேஸும் என்னோடது, இது எந்துனா அப்போ அதுவும் எந்து தானே அப்படிங்கிற மாதிரி கேரஜா ராம் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இவருடைய நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார். ஸோ என்னுடைய நிலத்துக்கு சென்று நான் விவசாயம் செய்ய வேண்டும் என்றால் எனக்கு ஒரு ஹெலிகாப்டர் தரும்படி நான் இந்த மனுவில் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.